Hello everyone, please welcome back to my channel ASV Classroom. In the video la naama paaka pora topic enna appdinu sonna model or models, model auxiliaries enna venalum namba sollala models le namukku innoru kind enadana quasi models. ஓகேங்களா, செமி மாடல் ஆக்சிலரிஸ் ஓட கைண்ட்ஸ் தான் இந்த மாடல்ஸ் அண்ட் குவசி மாடல்ஸ். செமி மாடல் ஆக்சிலரியோட கைண்ட்ஸ் தான் மாடல் ஆக்சிலரி அண்ட் குவசி மாடல் ஆக்சிலரி. அந்த டாபிக்ஸ் பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அண்ட் மாடல் ஆக்சிலரி, மாடல் வேர்ப்ஸ் ஆர் அ கைண்ட் ஆஃப் ஆக்சிலரி வேர்ப். மாடல் வேர்ப் அப்படின்னாலே இது வந்து கைண்ட் ஆஃப் அது ஆக்சிலரி வேர்போட கைண்ட் தானே சொன்னேன் இல்லையா. செமி மாடல் ஆக்சிலரியோட கைண்ட்ஸ் தான் இந்த மாடல்ஸும் குவசி மாடல்ஸுன்னு. அதான் தே ஃபெசிலேட் த மெயின் வேர்ப் ஃபார் சஜஸ்டிங் பொட்டன்ஷியல், எக்ஸ்பெக்டேஷன், பெர்மிஷன், எபிலிட்டி, பாசிபிலிட்டி அண்ட் ஆப்ளிகேஷன். இந்த மாடல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் மெயின் வெர்போடு சேர்ந்து சஜஸ்ட் பண்ணும். அதோட பொட்டன்ஷியல் பவரை அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்ப்பை, இல்லை பெர்மிஷன் கேட்குறது, எபிலிட்டி திறமையை, பாசிபிலிட்டி முடியும் முடியாதுன்றது, அண்ட் ஆப்ளிகேஷன் ரெக்வெஸ்ட் பண்ணுறது, அட்வைஸ் பண்ணுறது, கைண்ட் ஆஃப் இந்த மாதிரியான சில விஷயங்களை வந்து வேர்போட மெயின் வேர்போட இருந்து சஜஸ்ட் பண்ணும். இதில் அந்த மாடல் ஆக்சிலரி சொல்லுவோம். ஓகேங்களா. an auxiliary verb that is used with another verb to indicate its mood. and as an auxiliary verb மாடல் வேர்பாக இருந்து இது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் மற்ற வேர்புகளோடு இருந்து, அதாவது மெயின் வேர்போடு இருந்து அதோட மூடு என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும். எப்படியா இருந்துன்னா கேன், could, may, might, must, shall, should, will and would. இதெல்லாம் என்ன பண்ணும், இதெல்லாம் தான் நம்மளுக்கு மாடல் ஆக்சிலரிஸ்ன்னு சொல்லுவோம். இது கேன், could, may, might, must, shall, should, will and would. இது எல்லாமே நமக்கு என்னது மாடல் ஆக்சிலரிஸ். மாடல் ஆக்சிலரிஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு விஷயம் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். என்ன அப்படின்னு சொன்னால் மாடல் ஆக்சிலரிஸ் கூட வரக்கூடிய மெயின் வெர்பு எப்போவுமே வெர்பு ஒன்றா மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா. இட் ஹேஸ் நோ ஸ்பெஷல் ஃபார்ம் இன் த தேர்ட் பர்சன் சிங்குலர் அண்ட் நோ ப்ரெசன்ட் ஆர் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், இது வந்து நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட்லாம் படிப்போம். தேர்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்ட் நம்ம யூஸ் பண்ணோன்னா மெயின் வெர்போட எஸ்ஓ இல்லை ஐஇஎஸ்ஓ இஎஸ்ஓ ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்போம். ஆனால் மாடல்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த மாதிரி ரூல்ஸ்லாம் கிடையாது. அது வந்து ப்ரெசென்ட்டில் இருக்குது, அது வந்து பாஸ்ட்டில் இருக்குது அப்படின்றதுலாம் கிடையாது. வில்லாக இருந்தாலும் அது கூட வேர்ப் ஒன் தான் யூஸ் பண்ணுவோம். வில்லோட பாஸ் ஃபார்ம் என்னது வுட்டுன்னு சொல்லுவோமா. ஷெல்லோட பாஸ் ஃபார்ம் ஷுட், கேனோட பாஸ் ஃபார்ம் குட். கேனாக இருந்தாலும் இல்லை குட்டாக இருந்தாலும், ஷெல்லாக இருந்தாலும், ஷுட்டாக இருந்தாலும், வில்லாக இருந்தாலும், வுட்டாக இருந்தாலும் அதுங்களோட வரக்கூடிய மெயின் வெர்பு எப்பயுமே என்னவாக இருக்குன்னா வெர்பு ஒன்றா மட்டும்தான் இருக்கும். வெர்பு டூ வந்துருச்சு, வுட்டு வந்துருச்சு, இல்லை ஷுட்டு வந்துருச்சு, இல்லை குட்டு வந்துருச்சுன்னு சொல்லி அதோட நம்ம வெர்பு டூவோ இல்லை வெர்ப் 1 + ஐஎன்ஜியோ இல்லை வெர்ப் 3யோ நம்ம என்ன பண்ண முடியாது, யூஸ் பண்ண முடியாது, யூஸ் பண்ணவும் கூடாது. தேர்ஃபோர் மாடல் ஆக்சிலரிஸ் கூட வரக்கூடிய மெயின் வெர்பு எப்போயுமே என்னவாக இருக்குன்னா நமக்கு வெர்பு ஒன்றா மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா. and similar to modal verbs மாதிரியே quasi modal verbs are commonly auxiliary verbs in English language that express modality which is expressions of subjective attitudes and opinions including possibility, necessity and contingency. ஓகேங்களா. இதுமே ஒன் ஆஃப் த கைண்ட் இன் ஆக்சிலரி வேர்போட ஒரு கைண்ட் தான் இது குவசி மாடல்ஸும். ஆரம்பத்திலே நம்ம சொன்ன மாதிரி செமி மாடல் ஆக்சிலரிஸோட 2 கைண்ட் தான். ஒன்று வந்து மாடல் ஆக்சிலரி, இன்னொன்று குவசி மாடல் ஆக்சிலரிஸ். இந்த குவசி மாடல் வேர்ப்ஸும் வந்து மாடலிட்டியை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும். ப்ளஸ் அந்த கொடுக்குற சென்டென்ஸோட சப்ஜெக்டோட ஆட்டிடியூட்ஸை வந்து சொல்லும். ப்ளஸ் அவங்களோட ஒப்பீனியன்ஸை, ப்ளஸ் பாசிபிலிட்டியை, ப்ளஸ் நெசசிட்டியை, ப்ளஸ் கான்டிஜென்சியை, இது எல்லாத்தையும் நம்மளுக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும் மெயின் வெர்போட சேர்ந்து. ஓகேங்களா. அண்ட் இப்போ இந்த குவசி மாடல்ஸ்லாம் எது அப்படின்னு சொன்னால் ஆர் டு, யூஸ்டு டு, நீட், டேர் அண்ட் ஹேவ் டு, இதெல்லாம் நம்மள என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் குவசி மாடல்ஸ் அப்படின்னு சொல்ல செய்வாங்க. அண்ட் இப்போ குவசி மாடல்ஸாக இருந்தாலும் இல்லை மாடல்ஸாக இருந்தாலும் நம்ம எந்தெந்த விஷயங்களை நம்ம வந்து ஞாபகத்தில் வச்சுக்கணும், இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு கீப் இன் அவர் மைண்ட் அப்படின்னு சொன்னால் do not use models for the things which happen definitely. அதாவது நம்ம மாடல்ஸ் அப்படின்னாலவே சில விஷயங்களை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா அதில் மாற்றவோ இல்லை ஆட் பண்ணவோ கூடாது. என்னென்ன த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட், இதில் வந்து என்னன்னா இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து நம்மளுக்கு என்னதுன்னா ஒரு சயின்டிஃபிக் ஃபேக்ட்டு,
இல்லையா? அந்த மாதிரி சென்டென்சஸ்லாம் நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால் மாடல்ஸ் யூஸ் பண்ண முடியாது. த சன் கேன் ரைஸ் இன் த ஈஸ்ட், இல்லை குட் ரைஸ் இன் த ஈஸ்ட், வில் ரைஸ் இன் த ஈஸ்ட், அப்படிலாம் நம்ம என்ன பண்ண முடியாது, யூஸ் பண்ணவே முடியாது. ஒன்று. அடுத்து செகண்ட் ஒன், தே ஹாவ் நோ எஸ் இன் த தேர்ட் பர்சன் சிங்குலர். அதே மாதிரி தான் இப்போ இந்த இடத்துல நம்ம ஆட் பண்ணுறோம் இல்லையா, சென்டென்ஸ் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஹி கேன் ப்ளே ஃபுட்பால்னு இருக்குது. இந்த இடத்துல ஓகே நம்ம தேர்ட் பர்சன் சிங்குலர் வந்துருச்சு, அப்போ மெயின் வெர்பில் நம்ம எஸ் ஆட் பண்ணோம். ஸோ ஹி கேன் பிளேஸ் ஃபுட்பால்னு எழுதணும், அது வந்து தப்பு. அப்போ நம்ம எப்படி எழுதணும்னா கேனோ குட்டோ மாடல்ஸ் கூட வேர்ப் 1 மட்டும்தான் யூஸ் பண்ணணும், வேர்ப் 1+s வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இது ஒன்று. அடுத்து தேர்ட், கொஷின்ஸ் ஆர் ஃபார்ம்டு வித்தவுட் டூ டஸ் டிட். அதே மாதிரி நம்மளுக்கு கொஷின் அப்படின்னாலே WH வேர்டு டூ ஃபார்ம் வேர்ப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் நீங்கள் அந்த சென்டென்ஸில் மாடல்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலாவே அந்த சென்டென்ஸில் நீங்கள் டூ ஃபார்மும் சேர்த்து தான் கொஷின் கேட்கணும் அப்படின்றது கிடையவே கிடையாது. ஜஸ்ட் மாடல்ஸ் வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும், கொஷின் ரைஸ் பண்ண முடியும். கேன் ஹீ ஸ்பீக் ஸ்பானிஷ், இது நம்ம கேன் டூ ஹீ ஸ்பீக் ஸ்பானிஷ்னு எழுத முடியுமா, எழுத முடியாது, எழுதவும் கூடாது. ஓகேங்களா? மாடல்ஸில் நம்ம கொஷின் மேக் பண்ணுறோம் அப்படின்னா அதில் டூ ஃபார்ம்ஸ் வேணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அடுத்து there are no past forms, there are no past forms except could and would. அதே மாதிரி இதில் வந்து past formsன்றது கிடையாது. குட்டோ இல்லை வுட்டோ இல்லை ஷுட்டோ இதில் இருந்து நம்மளுக்கு என்ன அது பாஸ்ட் ஃபார்ம்ஸ் கிடையாது. பாருங்கள், he was allowed to watch the film. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், பாஸ்ட் ஃபார்ம் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ண முடியாது, he was குட் அலவுடோ இல்லை ஷுட் அலவுடோ இல்லை வுட் அலவுடோ போடணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடையாது. ஆஸ் யூஷுவல் பாஸ்ட் ஃபார்ம்ஸ்ன்றது நம்மளுக்கு கேனோ இல்லை குட்டோ இல்லை வுட்டோ ஷுட்டு இதெல்லாம் வந்து கைண்ட் ஆஃப் கேனுக்கு குட்டு, வில்லுக்கு வுட்டு, ஷுட்டுக்கு ஷேலுக்கு ஷுட்டு மட்டும்தானே தவிர அதுங்களுக்கு V3 ஃபார்ம்ஸோ இல்லை V2 ஃபார்ம்ஸ்ன்றது கிடையாது. ஆஸ் யூஷுவல் நார்மல் ஃபார்ம்ஸ் தான். ஓகேங்களா? The fifth one பாருங்கள், when you use the past participle you tell about things which did not happen in the past. சப்போஸ் நம்ம வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சில விஷயங்கள் பற்றி சில திங்ஸை பற்றி நம்ம பாஸ்ட்டில் நடந்ததை பற்றி நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல கண்டிப்பாக பாஸ்ட் வேர்ப் யூஸ் பண்ணலாம். ஆனால் V3 வேர்ப் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாலாவே அதோட நம்மளுக்கு என்ன தேவை, ஹேவ் ஃபார்ம் வேர்ப் அப்படிங்கிறது தேவை கண்டிப்பாக. ஓகேங்களா? ஒரு கம்ப்ளீட்டட் ஆக்ஷனை நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் வெர்பு 2 எடுக்கலாம், அதே மாதிரி பர்ஃபெக்ட் ஃபார்ம் எடுக்கலாம், அதாவது சிம்பிள் பாஸ்ட்டும் பர்ஃபெக்ட் ஃபார்மும் எடுக்கலாம். இப்போ சிம்பிள் பாஸ்ட்டை வந்து ஆக்சிலரி வேர்போடு நம்ம ஆட் பண்ண முடியாது, ஏன்னா சிம்பிள் பாஸ்ட்டுக்கு நம்ம வெர்பு 2 மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ மாடல் ஆக்சிலரிஸ் கூட வெர்பு 2க்கு வந்து அலோவன்ஸ் கிடையாது. ஸோ அது அண்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணலாம் இல்லைங்களா? பர்ஃபெக்ட்னாலே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரணும், ஹேவ் ஃபார்ம் ப்ளஸ் V3 வரலாம். அப்போது இந்த மாடல்ஸ் ப்ளஸ் பர்ஃபெக்ட் தாராளமாக யூஸ் பண்ணலாம். பாருங்களேன், யூ ஷுட் ஹாவ் டோல்டு மீ, அவ்வளோதான். சப்போஸ் இந்த இடத்துல ஹேவ்ன்ற வேர்ப் இல்லை அப்படின்னா யூ ஷுட் டெல் மீ மட்டும்தான் போடணும். இந்த இடத்துல ஹேவ் ஃபார்ம் இருக்கிறதுனால தான் ஹேவை ஃபாலோ பண்ணி V3 வேர்ப் தாராளமாக யூஸ் பண்ணலாம். தேர்ஃபோர் யூ ஷுட் ஹாவ் டோல்டு மீ அப்படின்ட்டு நம்மளோட பாஸ்ட்டில் முடிஞ்ச ஒரு ஆக்ஷனை மாடல்ஸ் யூஸ் பண்ணி சொல்லணும்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்த 6th ஒன்று, இட் ஃபாலோஸ் அ மெயின் வேர்ப் இன் இட்ஸ் இன்ஃபினிட்டிவ். அதே மாதிரி இது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் ஒரு மெயின் வெர்பை ஃபாலோ பண்ணி இன்ஃபினிட்டிவ் சொல்லணும் அப்படின்றது வந்து இருக்குது. அதிலே வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு மெயின் வெர்பாக இது பண்ணிக்கலாம். 2 + V1 தான் ஆட் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. தே மஸ்ட் டு ரீட் த புக்குன்றதை காட்டிலும் தே மஸ்ட் டு ரீட் த புக்குன்னு கூட நம்ம எழுதலாம். இன்ஃபினிட்டிவ் வித்தவுட் 2ல் கூட நம்ம என்ன பண்ணலாம், எழுத செய்யலான்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ப்ளஸ் எதுவும் மிஸ்டேக்ஸ் ப்ளஸ் எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்னோடய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் மீ டு அப்லோட் மோர் வீடியோஸ் ஃபார் யூ. தேங்க்யூ கைஸ்.